அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காமை துதிக்கிறோம். உம்முடைய இரத்தம் எங்களை நீதிமான் ஆக்கினதுக்காய் இந்த காலை வேளையில உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தைரியமாய் கிருபாசன தண்டை வர எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எபிரேயர் 12வது அதிகாரம் 18வது வசனம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. இப்ப இந்த எபிரேய புஸ்தகம் கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அவங்கள பார்த்து இந்த ஆக்கியோன் இந்த புஸ்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரியக்கூடிய மலையின் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாய் மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது உபாகமம் 4வது அதிகாரம் 11-12 வசனம், யாத்ராகமம் 19வது அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, மோசே ஆண்டவர் சீனாய் மலைக்கு வர சொல்றாங்க. வரும்போது நீ மாத்திரம் வரணும், ஜனங்கள் அந்த மலையை தொடக்கூடாது. யாத்ராகமம் 19வது அதிகாரம் 12வது வசனத்துல, அந்த மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாய் கொல்லப்பட கடவன், ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல் எரியுண்டு ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும், மிருகமானாலும் மனிதனானாலும் உயிருடன் வைக்கப்படலாகாது, எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்திற்கு வரக்கடவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே அதிகாரத்துல 18வது வசனம், கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறு உத்தரவு கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில வாசிக்கிறோம். தொடக்கூடியதும், அந்த மலையை, சீனாய் மலையை தொட முடியும். அக்கினி பற்றி எரியுது. தேவ பிரசன்னம் வரும்போது அது அக்கினியால பற்றி எரியப்பட்டது. மந்தாரம், இருள், பெருங்காற்று இதெல்லாம் அந்த ஆண்டவர் பிரசன்னமாகும் போது அங்க நடைபெற்ற காரியங்கள். எக்கால சத்தம் கேட்டுச்சு, கர்த்தருடைய வார்த்தை சத்தம் கேட்டுச்சு. ஆனா அந்த சீனாய் மலைக்கு நீங்க வந்து சேரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சீனாய் மலையில தான் இஸ்ரவேல் மக்களுக்கு உடன்படிக்கை கற்பலகை கொடுக்கப்பட்டது. பழைய உடன்படிக்கை அங்குதான் ஆண்டவர் நியாய பிரமாணத்தை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அந்த நியாய பிரமாணத்தின் இடத்தில் நீங்க சேர்க்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நியாய பிரமாணம் கை கொள்றதன் மூலம் நீதிமான் ஆக்கப்படுறாங்க. அதனால அதனிடத்துல நீங்க வரல. நியாயப்பிரமாண காலம் முடிந்து விட்டது. இப்ப இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கதான் நீதிமான் ஆக்கப்படுறாங்க. அதனால நீங்க அங்க சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அந்த சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்டப்ப அவங்க இனிமேல் எங்க கூட பேச வேண்டாம்,
நீங்க மோசேய பார்த்து நீர் வந்து தேவன் உங்க கூட பேசட்டும், அந்த வார்த்தையை நாங்க கேட்டு அப்படியே கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்றத நம்ம உபாகமம் 4வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள்ல வாசித்து பார்த்தோம்னா, நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதுமின்றி ஒரு ரூபமும் காணவில்லை அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, மோசே மட்டும் பேசினா போதும், நீர் எங்களோடு பேச வேண்டாம். உங்களோட ஆண்டவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு பயமா இருந்ததுனால நீங்க எங்க கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் ஒரு மிருகமாயிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். தொட்டா மிருகமா இருந்தா கூட அது சாக வேண்டும். நம்ம ஏற்கனவே யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல வாசித்தோம். அதன்படி இங்க சொல்லப்பட்டிருக்கு. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. மோசே கூட ரொம்ப பயந்து நடுங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த காட்சிய, தேவ மகிமைய, அந்த பிரசன்னத்துல அவரோட சத்தத்தை கேட்கும்போது நான் ரொம்ப பயந்து நடுங்குகிறேன். இது உபாகமம் 9வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை அழிக்கும்படிக்கு உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும் பயந்திருக்கிறேன் அப்படின்னு அங்க மோசே சொல்றாரு. கர்த்தர் கோபமா அந்த ஜனங்களோடு பேசுறத பார்க்கும்போது மோசேக்கே நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனிடத்தில் நீங்க சேரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், நீங்கள் அப்படின்றது இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை பார்த்து, சீயோன் மலையினிடத்தில், எருசலேமில் உள்ள மலைகள் சீயோன் மலை அப்படின்னு இங்க சொல்லியிருக்கிறது தேவ பிரசன்னத்தின் இடத்துல, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல இந்த எருசலேம் இருக்கிற ஒரு மலையில தான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைந்தாரு. இயேசு கிறிஸ்துவினிடம் நம்ம வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின்படி நம்ம சீயோன் மலையினிடத்துல தேவ பிரசன்னத்துல வருகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் பரம எருசலேம், இத குறிச்சு வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் முழுவதும் அந்த பரம எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நகரம். அந்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது அப்படின்னு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அந்த பரம எருசலேம் இடத்துல நம்ம வரவழைக்கப்பட்டிருக்கோம். 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், அந்த பரலோக வாழ்க்கையில தேவ தூதர்கள் தேவ பிரசன்னத்துல காணப்படுறாங்க. 1000 10,000 தேவ தூதர்கள் இடத்துல நம்ம வரவழைக்கப்பட்டிருக்கோம். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கு. பரலோகத்துல பேர் எழுதி இருக்கிற நம்ம யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறோ அவங்க மாத்திரம்தான் அந்த பரம எருசலேமுக்குள்ள நுழைய முடியும். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 27வது வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பை பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டு, அருவருப்பு, பொய்யான காரியம் எதுவுமே பரம எருசலேமுக்குள்ள நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யார் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த பரம எருசலேமுக்குள்ள நுழைய முடியும். ஜீவ புஸ்தகத்துல பேர் யாருக்கு எழுதப்படும் அப்படின்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறவங்க மாத்திரம்தான் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கும். அந்த பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், முதற் பேரான ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படி இயேசு கிறிஸ்து தான் முதற் பேரானவர். அவருடைய சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு கூட்ட மக்கள் அவங்களிடத்திற்கும், அவங்க பேரெல்லாம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. யாவருக்கும் நியாயாதிபதியாயிருக்கிற தேவனிடத்திற்கும், நமக்கெல்லாம் ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அவர் முன்னாடி நம்ம போய் நிக்கணும். ஒரு நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு நம்மளோட காரியங்கள் எல்லாம் விசாரிக்கப்படும். அப்படிப்பட்ட நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும், நீதிமான்கள் எப்படி ஆக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். கழுவப்படும் பாவங்கள் கழுவப்படும் போது இயேசுவின் இரத்தத்தினால நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அந்த பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான் அப்படின்றது நம்ம எப்ப பூரணர் ஆகும்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறிக்கிட்டே இருக்கோம். அவருடைய சாயலா நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். எப்ப பூரணமாவோம்? அந்த பரலோகத்துக்குள்ள போகும்போதுதான் நம்ம பூரணராக்கப்படுவோம், பெர்ஃபெக்டா இருப்போம். அது வரைக்கும் நமக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம சரி செய்து ஆண்டவர் நம்ம கூட பேசுற சத்தத்தை கேட்டு கேட்டு நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு இருக்கணும். அப்ப பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியின் இடத்திற்கும், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும். இப்பதான் அந்த புதிய உடன்படிக்கை வருது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 11:25 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர். நமக்கும் தேவனுக்கும் இடையில இயேசு கிறிஸ்து இருக்காரு. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பிதாவின் இடத்துல சேர்றோம். பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப மத்தியஸ்தரா இருக்கிறது இயேசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கை மூலம் நம்ம தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு நம்ம வரவழைக்கப்பட்டிருக்கோம். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேல் குறிச்சு ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆதாமோட பிள்ளைகள் காயின், ஆபேல். காயின் காய்கறிகளை பலி செலுத்தினா, ஆனா ஆபேல் தேவனுக்கு பிரியமான பலிய ஆடுகளை, கொழுமையான ஆடை பலி செலுத்தினா. தேவன் ஆபேலோட காணிக்கையை அங்கீகரித்தாரு. இதனால பொறாமப்பட்ட காயின் ஆபேலை கொலை செய்தான். அந்த ஆபேலோட ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுது. ஏன்னா அவன் கொலை செய்துட்டான், தன்னுடைய சகோதரனுக்கு கொலை செய்தத ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகுது அந்த ரத்தம். ஆனா அந்த ரத்தத்தை விட இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நன்மையானத பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, நமக்காக அவர் ரத்தம் சிந்தினாரு,
நம்மளோட பாவத்துக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டாரு. அதனால நமக்காக அந்த ரத்தம் என்ன செய்யுது? பரிந்து பேசுது. நான் இவங்க செய்த பாவத்தெல்லாம் தண்டனைய நான் ஏற்றுக்கொண்டேன், அதனால இவங்கள பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அந்த ரத்தம் என்ன செய்யுது? நன்மையானத பேசி நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு பெற்று தருது. நன்மையானத பேசுகிற அந்த இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திலுக்கும். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அந்த பலி செலுத்துற பொருட்கள் மேலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்போ புதிய உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு நம்ம வந்து சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் தியானித்தோம்னா, 2 காரியத்தை குறிச்சு தியானித்தோம். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை வந்து நியாயப்பிரமாணம் வந்து சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது. அந்த மலைக்கு பக்கத்துல யாரும் வர முடியாது. அவரோட சத்தத்தை கேட்கவே பயந்தாங்க ஜனங்கள். பக்கத்திலே வர முடியாது. மோசே கூட நான் அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு பயப்படுறேன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் விட்டு அவங்க தூரமா இருந்தாங்க. ஆனா புதிய உடன்படிக்கை வந்து படி நம்ம இயேசு கிறிஸ்துவினால தேவனிடத்துல அருகில போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம வந்து சீனாய் மலையிடத்திற்கு, தேவ பிரசன்னத்துக்கும் பரம எருசலேமுக்கும், அங்க இருக்கிற அந்த பரம எருசலேம்ல 1000-10000 தூதர்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியான இடத்திற்கும், யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறோ அவங்க இருக்கிற அந்த அந்த தேவனிடத்திற்கும், நமக்கு நியாயாதிபதியா இருக்கிற தேவனிடத்திற்கும், பூரண ஆக்கப்பட்ட நீதிமான்கள் இருக்கிற கூடிய அந்த பரிசுத்த இடத்துக்கும் நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கை வந்து நமக்கும் தேவனுக்கும் ஏற்படுது. அது வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் அந்த புதிய உடன்படிக்கை தேவன் நம்மளோட செஞ்சிருக்கிறாங்க. அந்த இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். ஆபேலோட ரத்தம் பேசினதை விட நன்மையானதை இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் பேசுது. நமக்காக அவர் ரத்தம் சிந்தினதுனால நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படும்படியா தேவனிடத்துல நமக்காக பரிந்து பேசி பாவ மன்னிப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறாங்க. அந்த நன்மையானது பேசுகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்துல நம்ம வந்து சேர்க்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களுக்காய் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறீர். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார்ன்ற வார்த்தையின்படி நீர் எங்களுக்காய் பரிந்து பேசி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் மறுரூபமாக்கப்பட சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய உம்முடைய சமூகத்துல நாங்க வந்து நிற்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபையை தந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த நேரத்துல எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க இலவசமாய் தந்திருக்கிற அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின்
இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.